வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படிப்பட்ட புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு முறையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட சில பங்குகளை, அதுவும் குறிப்பாக அது ஏறி இருந்த நிலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய வழக்கமாக அதை நான் கொண்டிருக்கிறேன். அதற்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு பல முறை பல எக்ஸாம்பிள்களோடு எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த வாரம் அப்படிப்பட்ட சில பங்குகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புதிய பங்குகளை பார்க்க போகலாம். அந்த வகையில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பிரிசம் ஜான்சன். இந்த பிரிசம் ஜான்சன் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைஞ்சி அதில் சிம்பிளாக எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தான் நான் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிச்சு வரைஞ்சும் காமிச்சேன். ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வரக்கூடிய லெவல்லேருந்து அது வெளியில் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அதனுடைய போக்கு வேகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, அதில் முதலாவதாக போகிறதுக்கு ஒரு 170 தாண்டும் போது 200ம் 200க்கு அடுத்தபடியாக 235 வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். அந்த வகையில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இந்த வாரத்துக்கு முந்தின வாரமே நம்ம கொஞ்சம் கவனிக்கல. இதற்கு முந்தின வாரமே 246 வரைக்கும் போயிருக்கு. இந்த வாரம் கிட்டத்தட்ட 224.95 தான் உச்சமாக போயிருக்கு. 200க்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் கொடுக்காமல் மெயின்டைன் பண்ணி 219 நிறுத்தியிருக்காங்க. ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகி அந்த டெக்னிக்கலாக அதனுடைய பொசிஷனை அது மெயின்டைன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு உதாரணம். நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம் எப்படி பண்ணுறதுன்றதை. அதை வச்சு நம்ம பண்ணதில் நமக்கு ஒரு நல்ல லாபம் எப்படி கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறதுனால இதை எடுத்து முதல்ல நான் காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் பர்சனலாக பழகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் முதல்ல இதை எடுத்து போட்டிருக்கேன். அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஜொமேட்டோ. 294 அப்படிங்கிறது நம்ம ரெண்டாவதாக கொடுத்த லெவல். ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்தில் தான் 290-50ங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. 293 அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய உச்சமாக போய் டச் பண்ணியிருக்கு. ஸோ யாராவது ஜொமேட்டோவில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கீழே வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடம் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பிளேஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு இதை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். சில ஸ்டாக்ஸுகள் நான் பார்க்க முடியாமல் கூட போயிடுது. நான் சொன்னதாக இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே என்னால் வாட்ச் பண்ண முடியல. சில நேரங்களில் நான் ஒரு பர்டிகுலர் பங்கில் என்டர் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த பங்குகளை நம்ம கவனிக்காமல் கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பிரிசம் ஜான்சனே எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வாரமே ரீச் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் அதை போட்டு காமிக்கிறத நம்ம இந்த வாரம் தான் நம்ம காமிச்சு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்கு இந்த வாரம் வாய்ப்புகளாக மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வாரத்துக்கான பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதலாவது பங்கு அப்படின்னு பார்க்கும்போது கிராஃபைட் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு. கிட்டத்தட்ட இந்த வாரத்தினுடைய உச்சம் 598. அதனுடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா 586-60 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வாரம் ஒரு அருமையான ஒரு நீண்ட கேண்டில் வந்திருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு வால்யூமோடு இந்த கேண்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில். ஸோ இதனுடைய ஏற்றம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஒரு பங்காக நான் பார்க்குறதுனால இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். கீழே ஒரு சப்போர்ட்டாக 488 அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா ஃப்ளக்சுவேஷனில் தான் சமீப காலமாக இருந்திருக்கு. இந்த லெவலுக்குள்ளே தான் இது சுற்றி வந்துட்டு இப்போது அந்த 598 நெருங்கும்போது அந்த இடத்துல நின்று திருப்பி 586 க்ளோசிங் போயிருக்கு. ஒரு வேளை அந்த 598 தாண்டி அடுத்த வாரங்கள் க்ளோசிங் போகும்போது முதலாவது லெவலாக நமக்கு 625 ஒரு முக்கியமான லெவலாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அது ஒரு இன்ட்ரீம் லெவலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 600 தாண்டும் போது 625ங்கிறது ஒரு இன்ட்ரீம் லெவலாக எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 663 அப்படிங்கிற செகண்ட் லெவலை நம்ம பார்க்க முடியும். அதையும் தாண்டி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 711 அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய சமீப காலத்து உச்சத்தை தொடர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்.
ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த 711ன்ற லெவல்லேருந்து தான் இறங்கி 488 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட கீழே வந்துட்டு இப்போ அங்கேருந்து தான் இது வந்து ஒரு சூடு பிடித்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ மறுபடியும் அந்த லெவலை நோக்கி முதல்ல போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இன்கேஸ் 711 தாண்டிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட், அடுத்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட், ஒரு ஃப்ரெஷ் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அடுத்தடுத்து இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வாங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களாக இந்த 3 லெவல்கள் இருக்கும். அப்படி ஒரு வேளை வாய்ப்பு தராமல் போச்சு அப்படின்னா, அந்த 598க்கு மேலே வாய்ப்பு தராமல் போச்சுன்னா, நமக்கு அதுக்கு அடுத்து கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த 488, அதுக்கு இடையில ஒரு சின்ன இன்ட்ரீம் சப்போர்ட்டாக நமக்கு 550 இருக்கலாமே ஒழிய, பட் 598க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது கிராஃபைட் இந்தியாவில் இன்றைக்கி ஏறின, அதாவது இந்த வாரத்தில் ஏறின ஒரு ஏற்றம் கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு இந்த 3 லெவல்களும் நமக்கு தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தின்னு பட்டால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பேர் வந்து ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. இது 361 ரூபாயில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 370 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் தேர்ந்தெடுத்துறதற்கான காரணம் 370க்கு மேலே இது போகும்போது ஒரு சுறுசுறுப்பாக மேலே ஏறி போவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்கும்னு எதிர்பார்க்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கடந்த 2 வாரங்களாக நல்ல ஒரு ஏற்றத்தோடு அது மேலே வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்து இந்த 370 கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது அடுத்த கட்டமாக 404 அப்படிங்கிற லெவலுக்கு முதலாவது லெவலாக இது போகிறதுக்கு வாய்ப்புகளை தரலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 459 அப்படிங்கிற இரண்டாவது லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ காரணங்கள் இந்த லெவல்லேருந்து மேலே ஓப்பன் பண்ணி அது ஸ்ட்ராங்காக போகும்போது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட், கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் நமக்கு கிடச்சி இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்படி கொடுத்துச்சுன்னா மட்டும் இந்த 2 லெவல்களும் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தின் பட்டால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இந்த லெவல்ஸை தாண்டும் போது உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லுங்கள். இது என்னுடைய 2வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து IEX இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் கடந்த சில வாரங்களாக, அதுவும் குறிப்பாக ஒரு 4 வாரங்களாக நல்ல வால்யூமோடு இதனுடைய ஏற்றம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஏற்றம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த வாரத்தினுடைய உச்சமான 233 கடந்து அடுத்த வரக்கூடிய வாரங்களில் அதனுடைய க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 265 அப்படிங்கிற ஒரு இன்ட்ரீம் லெவலாக முதல்ல போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 306 அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு இதனுடைய மூவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த 306ஐயும் தாண்டி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா 422 அப்படிங்கிற அடுத்த கட்ட லெவலாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 233லேருந்து 422 வரைக்கும் 3 லெவல்கள் நமக்கு வாய்ப்புகளை தரலாம். அதில் எங்கே வேணாலும் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கணும். அதாவது 422 தான் போகணும்னு உட்காந்துருக்கவும் கூடாது. 265 ஒரு வேளை மாற்றம் வந்து திரும்பிடுச்சு கீழேன்னா கூட வெளியில் வந்துடணும். 306 மாற்றம் வந்து திரும்பிடுச்சுனாலும் வெளியில் வந்துடணும். ஸோ நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அதனுடைய மூமெண்ட்டை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப அவஸ்தைப்படுவோம். ஸோ ஒவ்வொரு மூவ்ஸும் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி உங்களுடைய எக்ஸிட் பிளேஸை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நீங்கள் வெளியில் வரும்போது தான் உங்களுடைய லாபம் உங்கள் கையில் தக்க வைக்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது என்னுடைய 3வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். என்னுடைய 4வது தேர்வாக நான் தேர்ந்தெடுத்திருக்க ஸ்டாக் வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், அட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் கொண்டது. இதை நான் வந்து உங்களுக்கு இப்போது பார்க்கும்போதே தெரியும், அதனுடைய 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவையும் சேர்த்தே காமிச்சிருப்பேன். ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு லெவல்ஸ் 225 தாண்டும் போது 272 346 வாய்ப்புகளாக வரும் அப்படின்னு இந்த 225 தாண்டி வரும்போது நம்ம போட்ட லெவல்ஸ். அது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த 346 அடித்த பிறகு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள்.
இந்த பக்கம் பூரா பச்சை கலர் கேண்டிலாக இருக்குது. ஒரே ஒரு சிகப்பு கேண்டில், அது அந்த எலெக்ஷன் டைமில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த 346 அடித்த உடனே அங்கேருந்து எல்லாமே சிகப்பு கேண்டில், முடிஞ்சது ஜோலி அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு கீழே இறங்கி எங்கே வந்திருக்கு, நம்ம சொன்ன ஆரம்ப இடத்துக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்து இந்த வாரத்தினுடைய லோன் பார்த்திங்கன்னா 228 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, மறுபடியும் நமக்கு இதில் ஒரு செகண்ட் வாய்ப்புகள் மறுபடியும் இதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் நான் இந்த இடத்த நான் பார்க்குறேன். 251 கிட்ட இது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த வாரம் க்ளோசிங் எடுத்து நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 228 வரைக்கும் போனது, க்ளோசிங் வந்து 251 க்ளோசிங் ஆகிருக்கு. 254.70 ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட 255க்கு மேலே அடுத்த வாரங்கள் மூவ் ஆகும்போது 272 அது வந்து முதல் இன்ட்ரீம் லெவலாக போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதை உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இது மேலே போகிறது 272க்கு மேலே போயிடுச்சுன்னா 346 வரைக்கும் மறுபடியும் அந்த ஏற்கனவே டச் பண்ண அந்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸாக மாறும். ஸோ மறுபடியும் இது இன்னொரு சான்ஸை கொடுக்குதா இந்த இடத்துல இருந்துன்றதை பார்க்கணும். 225 கட் பண்ணிடுச்சுன்னா இதுக்கிட்ட போகவே கூடாது. ஏன்னா மறுபடியும் அந்த இடத்துலேருந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா 154 வரைக்கும் கூட இன்னும் அதை தாண்டி கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். எப்போ ஒரு ஸ்டாக் வந்து சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே போகுதோ அப்போது அதனுடைய வீக்னஸ் கண்டினியூ ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்போ ஒரு சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பி, அது எப்படிப்பட்ட கேலண்ட்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, சிகப்பு கலரில் இருக்கோ பச்சை கலரில் இருக்கோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த இடத்துலேருந்து க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடச்சிருக்கு அப்படின்னும்போது நமக்கு மறுபடியும் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பை தரலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அந்த வகையில் 272 முதல் வாய்ப்பாகவும் இரண்டாவது வாய்ப்பாக 346 அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தின்னு பட்டால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் ஐந்தாவதாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஸ்டாக் வந்து இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், ஐஆர்எஃப்சி. இந்த இப்போ லாஸ்ட் வீக்கு கூட ஒருத்தர் இதை பற்றி லெவல்ஸ் போடுங்கன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், போட்டிருந்தேன். இந்த லெவல் தான் நான் போட்டிருந்தேன் மேக்ஸிமம். இது எதுக்கு நான் இப்போ திருப்பி அவருக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் சௌரியமாக இருக்குங்கிற மாதிரி நான் எடுத்து காமிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம 165 அபோவ் கொடுத்தது 235 வரைக்கும் நம்ம அடுத்த லெவலில் நம்ம போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் அது 229 வரைக்கும் மேக்ஸிமம் அங்கே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி இப்போது இந்த 165க்கும் கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. க்ளோசிங் கீழே கொடுத்துருக்காங்க. பட் ஒரு வேளை இந்த 165 அடுத்த வாரம் ஸ்டடியாக இருந்து திரும்பிடுச்சு அப்படின்னா மட்டும், வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் அடுத்த மூவ் மறுபடியும் இங்கேருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்படி கொடுத்துச்சுன்னா முதல் வாய்ப்பாக நமக்கு 193 மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட அந்த 235 வரைக்கும் மறுபடியும் போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்பாக இருக்கும். அதை உடச்சிச்சு 235ம் கட் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் 301 அப்படிங்கிறது அந்த முதல் ரவுண்ட்லேயே கொடுத்துருந்தது தான். அது வரைக்கும் போகிறதுக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக போகும்னு நான் சொல்லலை. சரியாக 165க்கு மேலே வேலை செஞ்சால் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணோம்னா மட்டும் நம்ம இதில் என்ட்ரி கொடுத்தோம்னா முதல்ல இந்த 2 லெவல்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். சிறுக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கூட போங்க. முதல்ல 193 கொஞ்சம் கொடுங்க, ஒரு 25%. அப்புறம் 235 போகும்போது ஒரு 25% இல்லை 50% கொடுங்க. இன்னும் போகுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் அப்படி பிரித்து கொடுத்து லாபங்களை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ இது என்னுடைய தேர்வு. வாய்ப்புகள் சரியாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போகிறது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் இது போன்ற ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.